திமுக கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் சம்பாதித்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 1,00,000 கோடியையும் வாங்கி இவர்கள் அப்படியே அறிவாலயத்தின் கீழே 2Gல ஊழல் நடந்த சமயத்தில் அறிவாலயத்துக்கு கீழே அடுக்கி வைப்பாங்க பணத்தை. அதுபோல இவர்கள் இப்போதெல்லாம் அடுக்கி வைக்க மாட்டார்கள். அமலாக்கத்துறையெல்லாம் எந்த நேரம் வேண்டுமானாலும் வரும் என்பது தெரியும். அதனால இந்த பணம் எல்லாம் உடனடியாக வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த 1,00,000 கோடியும் சம்பாதிச்சிருக்காங்க. 1,00,000 கோடியும் இவங்களே மாப்பிள்ளையே வந்து வீட்டில் சித்தஞ்சன் சாலையில் அடுக்கி வைக்க முடியாது. ஸோ அதை இது போன்ற கல்லூரிகளில் கொடுத்து தான் மணி லாண்டரிங் செய்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. இது போல ஒரு பெருந்தொகை இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமத்திடம் இருப்பதன் காரணமாகத்தான் அந்த குழுமத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அரசு இந்த விவகாரத்தில் விசாரணையே நடத்தவில்லை. ஆண்டாளர்கள் கல்லூரி மற்றும் அதன் சொத்துக்களை வாங்குவதன் மூலமாக தேமுதிக என்ற கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்தது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமம் அல்ல, திமுக தலைமை மாப்பிள்ளை சார் எடுத்த முடிவு. மாப்பிள்ளை சார் இந்த காலேஜ் வாங்க முடியுமா, எதுக்கு வாங்குறான்னு கேட்பாங்கல்ல. அதனால அந்த இன்னொரு கல்லூரியை வைத்து அதை வாங்கி இதை கட்டுப்பாட்டில் எடுக்கலாம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். 150 கோடி பேசிட்டு 50 கோடி தான் கையில் கொடுத்துருக்காங்க. மீதி 100 கோடி 26 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் கொடுப்போம். அது வரைக்கும் நாங்கள் சொல்கிறபடிலாம் நீங்கள் ஆட வேண்டும் என்று அந்த கண்டிஷனின் அடிப்படையில் தான் இப்போ அந்த டீல் நடந்திருக்கு. அதற்கெல்லாம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமம் பயன்படுகிறது என்பதனால் தான் எனக்கு ஒரு ஆபரேஷனுக்கு 2-3 லட்ச ரூபா தான் வருது, ஹாஸ்பிட்டல் நடத்துறதே கஷ்டம் சொல்கிறாரு. எதுக்கு போய் தான் ஆண்டாளர்கள் கல்லூரி வாங்கினாங்க சொல்லுங்கள். நீ ஹாஸ்பிட்டல் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே ஹாஸ்பிட்டல் நடத்துற, எதுக்கு போய் இன்னொரு காலேஜ் போய் மெட்ராஸில் காலேஜ் எதுக்கு போய் வாங்குற? நீ எல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா?